இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. இப்போ தான் உங்கள் ஃபைல் பார்த்துட்டே இருந்தால் கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்க. ஓகே, நான் நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் வேணுமா? யோசிச்சு கொஞ்சம் முடிவு எடுக்கலாமே. இதுல யோசிக்கலாம் எதுவுமே இல்லை சார். டைவர்ஸ் ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும் சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் 2 பேர் உட்காந்து பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே ரெடி ஆயிரும் சார். நான் ஏற்கனவே நொந்து போய் உட்காந்துருக்கேன். நீங்க எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃபு கிட்ட கேளுங்க. அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஓகேவா இல்லையா அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க. வணக்கம்மா. அடிப்படையில உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அடிப்படையில எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். அது இல்லம்மா, நான் கேக்குறது உங்களுக்கு இடையில என்ன தகராறுன்னு நான் கேக்குறேன். எங்க கடையில எந்த தகராறும் இல்ல சார். எங்க கடையில நல்லா தான் இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அடடடா, உங்க தாம்பத்திய உறவுல ஏதாவது சங்கடம் இருக்கான்னு தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நாங்க மூவ் பண்ண முடியுமா சார்? தாம்பரத்துல எங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை சார். இருந்தா தானே சார் சங்கடம் வரும். அப்படி யாரும் இல்லை சார். உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது மா, நான் கேக்குறது என்னன்னு புரியுதா? உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா? அவர் கருப்பு தான் சார், நான் கூட கருப்பு தான் சார். அதனால வேறுபாடெல்லாம் எதுவும் இல்லை சார். மரியாதை போவோம். என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏமா, உங்க வீட்டுக்காரரோட என்னதான் சண்டை? வீட்டுக்காரரோட எதுக்கு சார் சண்டை? 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன் சார். அவன் நல்ல மனுஷன், சண்டையெல்லாம் போட மாட்டாரு. வாடகை வாங்கிட்டு போயிடுவாரு. ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பாருமா, உனக்கு விவாகரத்து வேணுமா வேணாமா? ஐயோ வேணாம் சார். ஏற்கனவே இதே மாதிரி என்கிட்ட 3 விவாகப்பட்டு இருக்கு. நீங்க வேற வாங்கிட்டோம்னா அப்புறம் வீட்டுக்காரரு சந்தேகப்படுவாரு. என்ன பண்ணா கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா வேண்டாமா? பொதுவா எனக்கு இந்த அட்வைஸே பிடிக்காது சார். ஆனா நீங்க படிச்சவரு, அதனால நீங்க சொன்னா நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார். ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஐயா, உங்க வீட்டுக்காரர் எதுக்கு தான் விவாகரத்து கேக்குறாரு? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. ஓ, நீங்க அத கேக்குறீங்களா? இல்ல சார், எப்பெல்லாம் என் கூட இவர் பேசுறாரோ அப்பெல்லாம் இவருக்கு மாரடைப்பு வந்துருதாமா சார். இப்போ நீங்களே இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுறீங்க, உங்களுக்கு அப்படி ஏதாவது மாரடைப்பா வந்துருச்சு? நீங்க நல்லா தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? கேளுங்க சார். இதுக்கு போய் விவாகரத்து வேணும்னு கேக்குறாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? தெய்வமே, தயவு செஞ்சு இந்த பொம்பளை கூட்டிட்டு போயிரு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் நான் எதுகிட்ட பேசினேன், எனக்கு நெஞ்சு வலி வந்தாலும் வந்துடும் சார். அப்ப என்னோட கேஸு நான் இங்க போராடினதே போதும் சாமி. இன்னைக்கு கோர்ட்ல வந்தெல்லாம் என்னால மல்லு கட்ட முடியாது. தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிரு. ஏங்க, இந்த வக்கீல் சாரு இப்போ நம்ம 2 பேர்த்து எதுக்கு ஊட்டி போக சொல்றாரு? வரட்டா.